ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஒரு சின்ன சஜஷன் சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த யூடியூப்பில் வீடியோ போட்டு இன்னும் மானிட்டைசேஷன் வாங்க முடியாமல், இல்லைனா சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியாமல், இல்லைன்னா யூடியூப்பில் இப்போ என்ன அதாவது நல்லா ரீச் ஆகிற கண்டென்ட்டு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறமா எனக்கு வீடியோ போடவே வராது, இருந்தாலும் எனக்கு யூடியூப்பில் இருந்து ஏர்ன் பண்ணணும்னு ஒரு ஆசை இருக்குது, அப்படியெல்லாம் நான் யோசித்து வச்சுருப்பீங்கள்ல. அப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வீடியோ போடவே வரல, அதாவது என்ன வீடியோ போடுறது, ஒரு கண்டென்ட் மேக் பண்ண உங்களுக்கு கரெக்டாக தெரியலை அப்படின்னா நான் சொல்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரியாக்ஷன் வீடியோ, அதாவது இந்த இன்ஸ்டாகிராமில் இல்லைனா வேறு நிறைய அதர் பிளாட்ஃபார்மில் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் இருக்க வீடியோஸை நீங்கள் அப்படியே யூடியூப்பில் போட்டிங்கன்னா அதுக்கு ரீயூஸ் கண்டென்ட் வரும். ஓகேங்களா? அது வராமல் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அதோட கொலாப் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணலாம். அது நீங்கள் யூடியூப்லேயே கொலாப் ஆப்ஷன் இருக்குது, அதுலேயும் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு அதை விட பெட்டரான வீடியோஸ் எல்லாம் கிடைக்கிது, நீங்கள் யூடியூப்பில் தேடி அது கிடைக்க மாட்டீங்க அப்படின்னா நீங்களே ஓனாக அதை மேக் பண்ணி நீங்களே அப்லோட் பண்ணலாம். அது எப்படி கரெக்டாக பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இன்ஸ்டாகிராமில் இருந்து அந்த மாதிரி எடுத்து ஜஸ்ட்டு அப்லோட் பண்ணியிருந்தேன், அதுக்கு ரிவ்யூஸ் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் டைமு அதே மாதிரி டவுன்லோட் பண்ணி இந்த மாதிரி ஃபேஸ் எல்லாம் ரிவ்யூல் பண்ணி அப்போயும் போட்டேன், ரிவ்யூஸ் கொடுத்தாங்க. தேர்டு டைமும் போட்டேன், ரிவ்யூஸ் கொடுத்தாங்க. இப்போது ஃபோர்த்து டைமாக போட்டுக்கிட்டு இருக்கேன், இது வரைக்கும் ரிவ்யூஸ் வரல. ரிவ்யூஸ் கண்டென்ட் வரணுன்னா கண்டிப்பாக ஒரு 4 இல்லைனா 5 நாளுக்குள்ளேயே கண்டிப்பாக வந்திருக்கணும். இது வரைக்கும் வரல. ஓகேங்களா? அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இது முதல்ல போடலாம் தான் நினச்சேன். சரி, நான் ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இது வரைக்கும் இதை பற்றி வீடியோஸே போடல. ஓகேங்களா? அதனால தான் சரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் யூடியூப்லேருந்து ஏர்ன் பண்ணணும் நிறைய பேர் இருப்பீங்க, வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டு, அவங்களுக்கு இது கொஞ்சம் பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே, அதனால தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இப்போது ரீமேக்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். யூடியூப்லேயே அந்த வீடியோஸை ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்கும்போது ரைட் சைடில் அந்த ரவுண்ட் சிம்பிள் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் கொலாப்னு கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணி கொலாப் கொடுத்து எந்த டைமையும் வர வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி நீங்கள் அதில் கொலாப் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டாகிராம்லேயே டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் கொலாப் பண்ணுற மாதிரியே தான் ஆஃப், அதாவது அந்த ஒரிஜினல் வீடியோ ஆஃபாக இருக்கணும், உங்களோட ஃபேஸ் ரிவ்யூல் பண்ணுற மாதிரியான வீடியோ அதுவும் ஆஃபாக இருக்கணும். அதுக்கப்புறமா அதை நீங்கள் ஃபுல்லாக வச்சிடாதீங்க. அதாவது இப்போது இவ்வளோ உங்கள் வீடியோ, இதை கீழே உங்கள் வீடியோ இருக்குங்களா, அதுக்கு மேலே அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரேம், அதாவது ஃபுல் ஃப்ரேம்லாம் வச்சிடாதீங்க, ரிவ்யூஸ் விட நிறைய சான்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஆஃப் ஃப்ரேமு, அதாவது இப்போ கொலாப்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எக்ஸ்ட்ரா பேக்ரவுண்டுக்கு வேறு ஒரு இமேஜ் வச்சுட்டு ஒரு அந்த ஒரிஜினல் வீடியோ பார்த்தீங்கன்னா குட்டியோண்டாக இருக்கும், அந்த மாதிரி தான் நீங்கள் வைக்கணும். ஓகேங்களா? உங்கள் ஃபேஸு நீங்கள் ஆஃப் கம்பல்சரியாக வேணும், ஆஃப்லேருந்து கண்டிப்பாக கம்மியாகவே கூடாது, ரிவ்யூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? அதனால் ஆஃபாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஆடியோ இதெல்லாம், அதாவது காப்பிரைட் கண்டென்ட் மாதிரியான வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா நீங்கள் யூடியூப் கைட்லைன்ஸுக்கு அகெயின்ஸ்டான வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ணிடாதீங்க, ஸ்ட்ரைக்கும் வரும், கைட்லைன்ஸ் வார்னிங்கும் கொடுப்பாங்க. அப்புறம் உங்கள் சேனலில் தூக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபன்னி வீடியோ அப்லோட் பண்ணும்போது அதை மட்டும் நல்லா கவனிச்சிக்கங்க. ஏன்னா எனக்கும் வார்னிங்கும் வந்திருக்கு, ஸ்ட்ரைக்கும் வந்துருந்துச்சு, இப்போல்லாம் முதல்ல சொல்கிறேன், அதனால தான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஃப்ரேமு கரெக்டாக செட் பண்ணி வச்சுங்க. பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ், அதுக்கப்புறமா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் டவுன்லோட் பண்ண இமேஜ் பார்த்தீங்கன்னா அதில் குட்டியோண்டாக இருக்கிற மாதிரி. ஓகேங்களா? ரொம்ப குட்டி வச்சிடாதீங்க, பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருக்கட்டும். பார்டரு 2 பேக்ரவுண்டோட பார்டர் இந்த சைடு தெரிகிற மாதிரி உங்கள் வீடியோ சென்டரில், அதாவது இன்ஸ்டாகிராம் டவுன்லோட் பண்ண வீடியோ சென்டரில். அதுக்கப்புறமா நீங்கள் அப்லோட் பண்ண, அதாவது எடிட் பண்ணியெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருங்க. இந்த ஆடியோலாம் இருந்துச்சுன்னா மியூட் பண்ணிடுங்க, யூடியூப்ல இருந்து ஆட் பண்ணிக்கங்க ஆடியோ. ஓகேங்களா? இல்லைனா காப்பிரைட் வந்துடும். அதுக்கப்புறம் அதோட வாட்சவர்ஸ் வியூஸ் எல்லாம் ஆட் பண்ண அது மானிட்டைசேஷனுக்கு, அதனால் அது நமக்கு வேணாம். ஆடியோ வேணுன்னா நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ண போகும்போது ஆட் பண்ணிக்கலாம், அது இருந்தால் மியூட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எடிட் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வீடியோ எடுத்து வச்சுங்க. நீங்கள் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ண போகும்போது அந்த லெட்டர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் அந்த வீடியோக்கான ஒரு கேப்ஷனை, அதாவது ஷார்ட்டாக அந்த வீடியோ கண்டென்ட்டை பொறுத்து, அந்த ஃபன்னி அந்த இது அந்த வீடியோவோட கண்டென்ட்டை பொறுத்து, அதாவது அந்த வீடியோவோட கண்டென்ட் என்னவோ அது ஷார்ட்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அது ஜஸ்ட் ஒரு அட்ராக்ஷனுக்கு வேண்டி தான். அந்த மாதிரி மென்ஷன் பண்ணிவிட்டு அதில் ஆடியோஸ் ஏதாச்சும் ஆட் பண்ணணுன்னா ஆடியோஸையும் ஆட் பண்ணி, அதுக்கப்புறமா பேக்ரவுண்டில் உங்களோட வாய்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? அதை நான் சொல்ல விட்டுட்டேன். ஓகேங்களா? அதையும் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எடிட்டிங்கில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். எடிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணும்போது, அதாவது நீங்கள் அந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ணுறீங்கல்ல, ரியாக்ட் பண்ணும்போது கன்ஃபார்மாக உங்களோட வாய்ஸ் வேணும். அதாவது அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வாய்ஸு கொடுக்கணும்.
இப்போ நீங்கள் வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கும்போது வாய்ஸ் கொடுக்கக்கூடாதா அப்படியெல்லாம் இல்லை. வீடியோ ஓடும்போதும் நீங்கள் வாய்ஸ் கொடுக்கலாம். அந்த வாய்ஸ் ஓடி முடித்ததுக்கப்புறம் உங்களோட ஃபேஸு தெரிகிற மாதிரி அதுக்கப்புறம் அதோட ஃபோட்டோஸ் ஒன்று வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை சும்மா எம்டி ஆஃபில் இருக்குல்ல, இல்லைன்னா நீங்கள் ஃபுல் ஃப்ரேமில் வச்சு நீங்கள் அதை ஒரு சின்ன அதாவது அந்த வீடியோ எதை பற்றி உள்ளது அந்த ஃபன்னியை பற்றி சும்மா ஒரு ஜஸ்ட்டு ஒரு 5 செகண்ட் பேசிடுங்க. ஓகேங்களா? அது எதுக்காக சொல்கிறேன்னா அந்த காப்பிரைட் இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? இருங்க போயிட்டோம். ஓகே போயிட்டா. இந்த காப்பிரைட்டில் ரீயூஸ் கண்டென்ட் வராமல் இருக்கிறதுக்காக அப்படி நீங்கள் எதுவுமே பேசாமல் சும்மா அந்த வீடியோ முடிச்சிட்டிங்க, அதாவது இந்த கொலாபி வீடியோ இருக்குல்ல யூடியூப்பில் ரீமேக்ஸில் அந்த மாதிரி முடிச்சிட்டிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரீயூஸ் கண்டென்ட் வரும். அதனால் அந்த வீடியோ முடிஞ்சிட்டு கொஞ்சம் நீங்கள் பேசி நீங்கள் அப்லோட் பண்ணோம். ஓகேங்களா? அதையும் மென்ஷன் பண்ணிக்கங்க. அதை நான் முதல்ல சொல்ல மறந்துட்டேன், அதனால தான் இப்போ சொல்கிறேன். இப்போ நம்ம எங்கே வரோம் அடுத்து, இப்போ வீடியோலாம் எடிட் பண்ணி இந்த ஃபன்னி ரியாக்ஷனோட இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சிரிக்கிற மாதிரி இல்லை உங்களுக்கு எந்த மாதிரியான ரியாக்ஷன் அந்த வீடியோஸ் எல்லாம் கிடைக்கிதோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அந்த வீடியோ ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ண போகும்போது அந்த வீடியோவோட கண்டென்ட் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஃபன்னி அதாவது எப்படி சொல்கிறது, அந்த வீடியோவோட அந்த அதில் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஃபன்னி வீடியோ தான். அது எதை பற்றியான ஒரு ஃபன்னி வீடியோ அப்படிங்கிறத ஒரு அட்ராக்ஷனுக்காக ஜஸ்ட் ஒன்று மென்ஷன் பண்ணிக்கங்க. நிறைய ஷார்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தெரியும். அதில் ஒவ்வொன்றா எழுதி வச்சுருப்பாங்கள்ல, ட்விஸ்ட் இருக்குது, அப்புறமா அப்படி இப்படி நல்லா இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்களும் மென்ஷன் பண்ணிக்கங்க. கொஞ்சம் இமேஜ் சிம்பிள் வேணால் அங்கிட்டெல்லாம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணும்போது ஹேஷ்டேகு கேஷுவலாக உங்களுக்கு தெரியும், அந்த வீடியோவோட டைட்டில் நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு அதில் ஹேஷ்டேக் இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனும் உங்கள் இஷ்டம், டேக்ஸும் உங்கள் இஷ்டம். நான்லாம் இது வரைக்கும் வச்சதே இல்லை, டிஸ்கிரிப்ஷனும் வைக்கல, டேக்ஸும் வைக்கல, அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதனால் வியூஸு கம்மியாகுமா அப்படியெல்லாம் இல்லை, வியூஸும் வரும். ஆனால் டேக்ஸ் வைக்கிறனால வியூஸும் வராதுன்னு சொல்ல முடியாது, அப்பயும் வியூஸ் வரும். டேகு இந்த டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் வைக்கிறாங்கள. ஓகேங்களா? அது உங்களோட விருப்பம், நீங்கள் வேணால் வச்சுக்கலாம், இல்லைனா வேணாம். அந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணி நீங்கள் புது சேனல் ஸ்டார்ட் பண்ணால் கூட சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரீயூஸ்டு வராமல் இந்த மாதிரி அதர் பிளாட்ஃபார்மில் உள்ள வீடியோஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ணி இப்போ நிறைய பேர் நல்ல ரெவென்யூ ஏர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுவும் ஷார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நல்ல வியூஸ் போகுங்களா, அதுக்கு நார்மல் வீடியோவை விட கம்மியாக தான் இருக்கும். அதாவது 1K போச்சுன்னா 0.001, அது எவ்வளோ சொல்கிறது, ஒரு ரூபாய்க்கு ₹1 இருக்குன்னு நினைக்கிறேன், கரெக்டாக எனக்கு தெரியலை எவ்வளோன்னு. அவ்வளோதான் உங்களுக்கு 1K போச்சுன்னா கிடைக்கும். ஒரு 1 lakh போச்சுன்னா உங்களுக்கு அப்போ தான் ₹1 கிடைக்கும். அப்போ தான் ₹1, சாரி, உங்களுக்கு 1 lakh போச்சுன்னா அப்போ தான் உங்களுக்கு $1. ஓகேங்களா? அதாவது இப்போது டாலர் ரேட்டு பார்த்தீங்கன்னா $86. உங்களுக்கு 1 lakh போனால் தான் இந்த $1 $86 கிடைக்கும் ஷார்ட்ஸில். இதே நீங்கள் நார்மல் வீடியோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா அதுலேயும் ரெவென்யூ உங்களோட ஆர்பிஎம்மை பொறுத்து கிடைக்கும். ஓகேங்களா? ஆனால் அது வியூஸ் போகணும், அது ஒன்று. ஆனால் ஷார்ட்ஸில் வியூஸ் போயிடும், அதையும் பார்த்துக்குங்க. இந்த மாதிரி அப்லோட் பண்ணி பாருங்கள். இது எதனால் சொல்கிறேன்னா, நான் இவ்வளோ நாள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் சொல்கிறேன் ரீயூஸ்டு வராதுன்னு. இல்லைனா நார்மலாக நீங்கள் எப்பயும் போடுற மாதிரி இன்ஸ்டாகிராம்லேருந்து அப்படியே டவுன்லோட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரீயூஸ் பிரச்சனை வரும். அப்புறம் எதுவுமே பேசாமல் இந்த கொலாப் வீடியோவில் சும்மா இருக்கிற மாதிரி நீங்கள் இது பண்ணிங்கன்னா அதுக்கும் கண்டிப்பாக ரீயூஸ்டு வரும். அதாவது கொலாப் வீடியோவில் கூட சும்மா இருந்துடலாம், அதில் ரீமிக்ஸ் பண்ணுறது தான். ஆனால் இதில் நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ரீயூஸ் கண்டென்ட்டும் வரும். அதனால் பேச மறந்துடாதீங்க. வீடியோவுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் பேச மறந்துடாதீங்க. ஓகேங்களா? எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.